அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் ஜனவரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை தை 1 பொங்கல் திருநாள். காலையில் எழுந்ததும் மிகவும் சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளின் மீது கண்விழித்தால் கூட போதும், இந்த ஆண்டு முழுவதுமே தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியும், பணவரவில் பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல 2024 பொங்கல் திருநாளை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை பார்க்க போறோம். அதில் மிகவும் முக்கியமான முதல் பதிவு தாங்க இது. ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவான் எந்த ராசியில் பயணிக்கிறாரோ அதை அந்த ராசியின் சங்கராந்தின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதம், அதாவது மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்வார். அதனால தாங்க இதை தனுர் மாதம்னு நம்ம சொல்லுவோம், அல்லது தனுர் சங்கராந்தின்னு நம்ம அழைப்போம். தனுசுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது மகர ராசி. இந்த மகர ராசிக்குள் சூரிய பகவான் பயணம் செய்வதை மகர சங்கராந்தின்னு நம்ம சொல்லுவோம். மேலும் இந்த தை மாதத்திற்கு நிறைய விசேஷங்கள் இருக்குங்க. இந்த தை மாதத்தின் முதல் தேதியை தான் உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க நாளாக நம்ம எடுத்துப்போம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலம், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தக்ஷணாயன புண்ணிய காலம். திருப்பதி பெருமாளை கூட பார்த்தோம்னா உத்தராயணத்தில் ஒரு முறையும் தக்ஷணாயனத்தில் ஒரு முறையும் தரிசனம் செய்யணும்னு சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தக்ஷணாயன புண்ணிய காலம், அதாவது ஆடி முதல் மார்கழி மாதம் வரை பார்த்தோம்னா நிறைய ஆன்மீக விசேஷங்கள் இருக்கும். ஆடி மாதம் அம்மன் வழிபாடு, புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாடு மற்றும் விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி பண்டிகை, நவராத்திரி திருவிழா, அதிலேயே நமக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அடுத்ததாக கார்த்திகை தீபம். மேலும் மார்கழி மாதம் முழுவதுமே சிவபெருமான் மற்றும் பெருமாளுடைய வழிபாட்டிற்கு உகந்தது. வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம், ஹனுமன் ஜெயந்தின்னு நிறைய ஆன்மீக விசேஷங்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த தை முதல் ஆணி வரை இருக்கக்கூடிய உத்தராயண புண்ணிய காலத்தில் மனிதர்களாகிய நம்முடைய வீட்டில் விசேஷ காரியங்கள், மங்கள நிகழ்வுகளை நடத்தக்கூடிய மாதங்களாக அமையும். அப்படிப்பட்ட இந்த உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் நாள், அதாவது தை 1ஆம் தேதி பொங்கல் திருநாள் அன்று காலையில் எழுந்ததும் நாம் சில பொருட்கள் மீது கண்விழித்தால் அந்த வருடம் முழுவதுமே நம் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். தாராளமான பணவரவும் சுப செய்திகளும் நம்மை வந்தடையும். பொங்கல் அன்று நாம் கண்விழிக்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன, அதை எந்த நேரத்தில் பார்க்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் காலையில் எழுந்ததும் நம்முடைய உள்ளங்கைகளை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்ல கூட இப்ப ரீசெண்டா காலையில் எழுந்ததும் நம்முடைய உள்ளங்கையை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய ஒரு சூட்சம மந்திரத்தை பார்த்திருந்தோம். காலையில் எழுந்ததுமே சில குறிப்பிட்ட மங்கள பொருட்கள் மீது கண்விழிக்கணும்னு சொல்றதுக்கான காரணம், எப்பவுமே ஒரு நல்ல தூக்கத்திலிருந்து நாம் எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. காலையில் எழுந்தவுடன் நாம் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய அத்தனை விஷயங்களும் எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதிந்துவிடும். பாரதியாருடைய பாட்டுல கூட பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டுன்னு எழுதியிருப்பாரு. தினமுமே இரவு நம்ம தூங்க போவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய சில நிமிடங்கள், அதே போல காலையில் கண் விழித்தவுடன் இருக்கக்கூடிய சில நிமிடங்கள், அதாவது நம்முடைய தூக்கம் முழுவதுமாக களைவதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களை நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவா பயன்படுத்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையை மொத்தமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு இருக்குங்க. அதிலும் குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் காலையில் எழுந்ததும் சில சூட்சமமான பொருட்கள் மீது கண்விழிக்கும் பொழுது நீண்ட நாட்களுக்கு அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் ஜனவரி 15 தை 1ஆம் தேதி பொங்கல் திருநாள் அன்று காலையில் எழுந்ததும் நாம் கண்விழிக்க வேண்டிய பொருட்கள் என்னன்றதை ஒவ்வொன்றாக இப்ப நம்ம பார்க்கலாம். எந்த நேரத்தில் இந்த பொருட்கள் மீது கண்விழிக்கணும்னு பார்த்தோம்னா, பொங்கல் திருநாளாக இருப்பதனால நம்ம எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாகவே கண்விழிப்போம். குறைந்தபட்சம் சூரிய உதயத்திற்கு முன்பாக, அதாவது 6 மணிக்கு முன்பாகவே நம்ம கண்விழித்திருக்கணும். சோ பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்ததும் தூக்கம் முழுவதுமாக களைவதற்குள்ளாக இந்த பொருட்களை நாம் பார்க்கணும். கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பொங்கல் அன்று எந்த டைம் நீங்க எழுந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பொருட்கள் மீது நம்ம கண்விழிக்கணும். நோட் பண்ண வேண்டிய மிகவும் முக்கியமான நுட்பமான விஷயம், நீங்க பெட்ல படுத்திருந்தாலும் சரி அல்லது பாயில படுத்திருந்தாலும் சரி, தரை
தரையில படுத்திருந்தாலும் சரி, காலையில் தூக்கம் கலையும் பொழுது அந்த இடத்திலேயே எழுந்து நீங்க உட்காருங்க. கண்களை நீங்க திறக்க வேண்டாம். அதற்கு பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையையும் நீங்க சேர்த்து வச்சுட்டு அதன் மீது முதலாவதாக நீங்க கண்விழிக்கணும். குறைந்தபட்சம் 30 வினாடிகள் முதல் 1 நிமிடம் வரை உங்களுடைய உள்ளங்கையை நீங்க பாருங்க. அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளின் மீது கண்விழித்தாலும் சரி, அல்லது அத்தனை பொருட்களையும் கூட நீங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போகும் முதலாவதான பொருள் மாதுளம் பழம். குறைந்தபட்சம் 3 மாதுளம் பழங்களை நீங்க வாங்கிக்கோங்க. அதை நீங்க உரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. முழு பழமாகவே இருக்கலாம். நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பக்கத்திலேயே ஒரு தட்டுல 3 மாதுளம் பழத்தை வச்சுட்டு நீங்க படுத்து தூங்கிடுங்க. காலையில் எழுந்ததும் உள்ளங்கையை ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதுளம் பழங்களை நீங்க பாருங்க. திரும்பவும் சொல்றேங்க, இதை நீங்க உரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அப்படியே முழு பழமாக இருக்கட்டும். பணவசிய தாந்திரிகத்தில் இந்த மாதுளம் பழத்திற்கு மிகவும் முக்கியமான இடம் இருக்குங்க. தை முதல் நாள் அன்னைக்கு இந்த மாதுளம் பழத்தின் மீது கண்விழிக்கும் பொழுது ஆண்டு முழுவதுமே பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். இதை தாண்டி பூரண லட்சுமி கடாட்சம் நமக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் அந்த மாதுளம் பழத்தின் மீது நீங்க கண்விழிங்க. தனித்தனியா வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. எல்லாருமே அந்த ஒரே தட்டுல இருக்கக்கூடிய மாதுளம் பழத்தை நீங்க பார்க்கலாம். அதற்கு பிறகு அந்த பழத்தை எப்ப வேணாலும் நீங்க சாப்பிடலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது செம்பருத்தி பூ அல்லது தாமரை மலர். இந்த செம்பருத்தி பூ நிறைய கலர்ல இருக்கும். ஆனால் சிவப்பு நிற செம்பருத்தியை பார்ப்பது தாங்க உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். அதே போல அடுக்கு செம்பருத்தியை காட்டிலும் ஒற்றை செம்பருத்திக்கு தாங்க அதிகமான விசேஷம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒற்றை செம்பருத்தி மலர். இந்த செம்பருத்தி பூ கிடைக்கிறவங்க முன்னாடி நாள் நைட்டே நீங்க ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணீர் புடிச்சு வச்சுட்டு மொட்டாக இருக்கக்கூடிய செம்பருத்தியை அதுல நீங்க போட்டு வச்சிருங்க. காலையில் நீங்க கண்விழிக்கும் பொழுதே அது நல்லா பூத்திருக்கும். செம்பருத்தி பூவின் மீது கண்விழிக்கும் பொழுது நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் நடைபெறும். காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். பணவரவிலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். அதே போல தாமரை பூவிற்கும் நிறைய விசேஷம் இருக்குங்க. வெள்ளை நிற தாமரை, செந்தாமரைன்னு எந்த கலர் தாமரையை வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். கடைகளில் இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் மொட்டாக இருக்கும். அதை கூட ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணீர் புடிச்சிட்டு அதுல நீங்க போட்டு வச்சிருங்க. காலையில் எழுந்ததும் அந்த தாமரை மொட்டை நீங்களாகவே பிரிச்சு பாருங்க. இந்த தாமரை மொட்டுக்களை நம் கைகளாலேயே பிரிக்கலாம். ஒரு தாமரை பூ இருந்தால் கூட போதும். தாமரை மலரில் கண்விழிப்பது 16 செல்வங்களையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இதை நீங்க தவற விடாதீங்க. செம்பருத்தி மற்றும் தாமரைன்னு 2 மலர்களையும் சேர்த்து கூட நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மிக மிக முக்கியமான ஒரு பொருள் தேங்காய். பிறப்பு இறப்பு எனும் இரட்டை சுழற்சியை நீக்கி இந்த பூமியில் நாம் தேங்காமல் இருக்கணும்ன்றதுக்காக தாங்க இதற்கு தேங்காய்னு பெயர் வந்தது. சிவபெருமானை போல 3 கண்களை உடையது. அனைத்து தெய்வங்களுக்குமே உகந்தது இந்த தேங்காய். நீங்க மட்டை தேங்காயாகவும் வாங்கலாம் அல்லது உரித்த தேங்காயாகவும் வாங்கலாம். ஒரு தேங்காய் இருந்தால் கூட போதுங்க. காலையில் எழுந்ததும் தேங்காயை பார்ப்பது சிவ தரிசனத்தை செய்த பலன்களை நமக்கு கொடுக்கும். காஞ்சி மகா பெரியவர் கூட பார்த்தோம்னா இந்த மட்டை தேங்காய் தானத்தை பற்றி நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காருங்க. காலையில் நீங்கள் கண்விழிக்கும் அந்த தேங்காயை பிறகு சமையலுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல செம்பருத்தி அல்லது தாமரை பூவின் மீது கண்விழிக்கிறவங்க அந்த மலர்களை சுவாமிக்கு வைக்க கூடாதுங்க. நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. அந்த மலர்கள் முழுவதுமாக வாடினதற்கு பிறகு நீங்க டஸ்ட்பின்ல போட்டுருங்க. அடுத்த மிக மிக முக்கியமான பொருள் ஒரு சின்ன தட்டுல ரூபாய் நோட்டுகள் மற்றும் ரூபாய் நாணயங்களை வச்சுட்டு அதன் மீது நம்ம கண்விழிக்கணும். முன்னாடி நாள் நைட்டே நீங்க ரூபாய் நோட்டுகளை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நாணயமும் கட்டாயமாக இருக்கணும். காயின்ஸும் நம்ம போட்டு வைக்கணும். ரூபாய் நாணயங்களின் ஓசை குபேரருக்கு மிகவுமே பிடிக்கும். சோ நாணயங்கள் அந்த தட்டுல கட்டாயமாக நீங்க வைக்கணும். இவ்வளவு ரூபாய் வைக்கணும்னு எந்த ஒரு எண்ணிக்கையும் கிடையாதுங்க. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் கேஷ் மற்றும் ரூபாய் நாணயங்களை ஒரு சின்ன தட்டுல பரப்பி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் அதன் மீது நம்ம கண்விழிக்கணும். நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் வைக்கலாம். எண்ணிக்கையே கிடையாதுங்க. இந்த பணத்துடன் சேர்த்து வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க தங்க நாணயங்கள் அல்லது தங்க ஆபரணங்களையும் வைக்கலாம். ஆனால் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் நீங்க வெள்ளி நாணயம் வச்சிருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொலுசு அல்லது மெட்டி போன்ற பொருட்களை வைக்க கூடாதுங்க. பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய வெள்ளி விளக்குகள்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதையெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளியை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தின ஆபரணங்களை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. பயன்படுத்தாத வெள்ளி விளக்குகள் அல்லது வெள்ளி நாணயம் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தின நகைகள் அல்லது தங்க நாணயங்கள் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதன் மீது தாராளமாக நீங்க கண்விழிக்கலாம். தங்கம்
தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை நீங்க பணம் வச்சிருக்கக்கூடிய அதே தட்டுல வச்சு பாருங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போவது, வீட்டில் நீங்க கோமாதா சிலை வச்சிருக்கீங்க அல்லது காமதேனு வெள்ளை பசுவினுடைய போட்டோ அல்லது சிலைகள் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதன் மீது கண்விழிக்கலாம். அதே போல ஓடும் குதிரை மற்றும் யானையின் மீதும் நீங்க கண்விழிக்கலாம். நிறைய பேருடைய வீடுகள்ல ஓடும் குதிரை மற்றும் யானைகளுடைய போட்டோ அல்லது விக்கிரகம் நீங்க வச்சிருப்பீங்க. அதையும் நீங்க தாராளமாக பார்க்கலாம். அல்லது நெட்ல கூட இந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சு காலையில் எழுந்ததும் பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட கோமாதா சிலை உங்களுக்கு தெரியுது. இதை கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அதையும் நீங்க பார்க்கலாம். குதிரையை பொறுத்த வரைக்கும் ஓடும் நிலையில் இருக்கக்கூடிய குதிரையை தாங்க நம்ம பார்க்கணும். கோமாதா, ஓடும் குதிரை மற்றும் யானையினுடைய போட்டோஸ் அல்லது விக்கிரகத்தை நாம் பார்க்கும் பொழுது தொழில், உத்தியோகம், வியாபாரம்னு எதுவாக இருந்தாலும் அதில் பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படும். வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருக்கும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இதையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியாக நாம் பார்க்க போகும் மிக மிக முக்கியமான விஷயம், குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தினுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை நீங்க பாருங்க. நீங்க மொபைல்ல கூட இதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். குலதெய்வத்தினுடைய போட்டோவை பொங்கல் திருநாள் அன்னைக்கு காலையில் நாம் பார்ப்பது நம் குடும்பத்திற்கே அது ஒரு நல்ல கவசத்தையும் காவலையும் ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொட்ட காரியம் அனைத்தும் பிரம்மாண்டமான வெற்றியில் முடியும். குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை நீங்க பாருங்க. பூஜை அறையில விக்கிரகங்கள் இருக்கு, நம்ம குளிக்க அதை பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல கண்களை திறந்தவுடன் நம்முடைய உள்ளங்கையை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதற்கு பிறகு பூஜை அறையில் போட்டோ அல்லது விக்கிரகம் இருந்தால் கொஞ்சம் தள்ளி இருந்து நீங்க பாருங்க. அதை நீங்க தொடப்போவது கிடையாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த போட்டோ அல்லது விக்கிரகத்தை நீங்க தரிசனம் பண்ணுங்க. அல்லது உங்க மொபைல் போன்ல அந்த போட்டோஸை நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம பார்த்ததில் எத்தனை பொருட்கள் மீது வேணாலும் நீங்க கண்விழிக்கலாம். ஒன்றன் பின் ஒன்றாக இந்த பொருட்களை நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. குறைந்தபட்சம் ஒரு பொருளை பார்த்தால் கூட போதும். உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் சுபிட்சம், லக்ஷ்மி கடாட்சம், சுபம், மங்களம் அனைத்தும் உண்டாகும். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாகவே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நீங்க சொல்லிடுங்க. மேலும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல், இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.